என் அப்பாவோட முடிவு தான் என் முடிவு. கண்கள் கொண்ட தனா, யார் என்ன கைவிட்டாலும் பொண்ணு நீ இருக்கேன்னு நிரூபிச்சிட்ட. பெருமையா இருக்கு தனா. அப்பா, புவனேஸ்வரி, இப்ப நான் சொன்னதை நம்புவேன்னு நினைக்கிறேன். அந்த கொலைகாரனுக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவனும் இல்லை. நாளைக்கே நான் காசு வெட்டி போடுறேன். ஊர்க்காரங்க எல்லாரும் நாளைக்கு காளியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. இதுக்கப்புறம் அந்த கொலைகாரனை யாருக்குமே தெரியாது. அவன் செஞ்ச எந்த விஷயத்துக்கும் நாங்க பொறுப்பாக மாட்டோம். இதை நான் எல்லார் முன்னாடியே சொல்லிக்கிறேன். புவனேஸ்வரி, நீ கேட்ட பதில் கிடைச்சிருச்சுல? வாமா தானா, போலாம். வாமா தானா. ரகு, சிவா வந்து பஞ்சாயத்துல நீ சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னா. கடைசியில என்னப்பா ஆச்சு? தனா என்ன சொன்னா? தனா ஏன் பொண்ணுதான்னு நிரூபிச்சிட்டாமா. நான் எடுத்த முடிவுக்கு என் பொண்ணு சம்மதம் சொல்லிட்டான். அண்ணனோட முடிவு தான் தன்னோட முடிவுன்னு பஞ்சாயத்துல தனா சொல்லிருச்சு. நாளைக்கு கோயில்ல காசு வெட்டி போடுறேன்னு அண்ணே சொல்லிட்டாரு. யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் ஏமாத்தினாலும் என் பொண்ணு என் கூட இருக்கா. என் வளர்ப்புன்னு காட்டிட்டா. தனா, நீ ரொம்ப நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. இப்பதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. தனா, நாங்கெல்லாம் நீ திரும்ப அந்த கதிர் கூட வாழ்வன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சோம். இப்பதான் நீ சரியா யோசிச்சிருக்க. கொலைகாரன் கூட எந்த பொண்ணுதான் வாழ்வா? இனிமே என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அவ என் வார்த்தையை மதிச்சு பஞ்சாயத்துல சொன்ன ஒரு வார்த்தை போதும். சரிஞ்சு விட இருந்த என் கௌரவத்தை தலை நிமிர்த்துட்டா. நான் என் மகளா நினைச்சவ தலை கொடிய வச்சா. ஆனா ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம் என்ன தலை நிமிர வச்சுட்டா. ஆயுசுக்கு இந்த பெருமை போதும். ரகு, தனாவோட வாழ்க்கை அந்த கொலைகாரனோட வாழற வாழ்க்கை என் பொண்ணுக்கு வேண்டாம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். நீ நம்ம குடும்பத்துக்கும் கொலைகாரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தனா, அண்ணி, நான் என்ன பண்ண முடியும்? அண்ணன் பஞ்சாயத்தில் இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணனோட பேச்ச எதிர்த்து பேசுற தைரியம்
எனக்கு இல்ல அண்ணி. என்னை மன்னிச்சிருங்க. தனா, ஏன் தனா இப்படி? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஏன் தானே அப்படி சொன்ன? எனக்கு வேற வழி தெரியல மாயா. நான் அப்படி சொல்லலன்னா அப்பாவை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. என்ன சொல்ற நீ? என் பொண்ணு என் பேச்ச மீறினா என் உடம்புல என் உயிர் இருக்காதுன்னு அப்பா சொல்லிருக்காருமா. அவர் இப்படி சொல்ல இருக்கும் போது நான் வேற என்னம்மா சொல்ல முடியும்? என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, என்னால எதுவும் பண்ண முடியலம்மா. நானும் முதல்ல தைரியமா விருப்பம் இல்லைன்னு சொல்லதான் போனேன். ஆனா அப்பா அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கும் போது என்னால என்னம்மா செய்ய முடியும்? அப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் என்னால எப்படிமா அப்பாக்கு எதிரா பதில சொல்ல முடியும்? நீங்க என்ன அப்படி வளர்க்கலையேம்மா. தனா, என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்பா தான் முக்கியம். ஏற்கனவே வீட்டுல நடக்கிற பிரச்சனையில அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலம்மா. எனக்கு புரியுது தனா. ஆனா ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரியம்மா, அழாதீங்க பெரியம்மா. எல்லாமே கையை மீறி போயிடுச்சு மாயா. நான் செஞ்ச தப்பால கதிர போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இப்போ என் பொண்ணு வாழ்க்கைய போயிடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கைய போயிடுச்சு. அழாதீங்க பெரியம்மா. பெரியப்பா இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ மாயா, தன வாழ்க்கைய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு மாயா. கதிர் கொலை பண்ணிட்டான்னு நினைச்சுதான் பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கதிர் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டா போதும். பெரியப்பாவோட இந்த முடிவை மாத்த வச்சிடலாம். பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வக்கீல் சார் கிட்ட பேசுறேன். சரியா? வாங்க அத்தை. அத்தை, பஞ்சாயத்துல என்னாச்சு? நீ ஹால்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை மறைஞ்சுதானே இருக்க சொன்ன? இல்ல அத்தை. முதல்ல நீ இப்படி ஆர்வப்படுறதை நிறுத்து. அப்புறம் உன்னால எல்லா காரியமும் கெட்டு போயிடும். புரியுது அத்தை. இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க. டேய், பஞ்சாயத்துல எல்லாமே நமக்கு சாதகமா தாண்டா நடந்திருக்கு. ஆமா தம்பி, உங்க அத்தை பேசின பேச்சுல அந்த ரகுராம அந்த கதிருக்கு என் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டான். அவர் சொல்றது இருக்கட்டும், தனா அப்படி சொல்லணுமே. டேய்,
தனாவும் சொல்லிட்டாடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, தனா அவங்க அப்பா எது சொன்னாலும் சம்மதம்னு சொல்லிட்டா. அத்த இப்பதான் அத்த எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல கார்த்திக், நாளைக்கு காலையில ரகுராம் காளியம்மன் கோவில்ல தனாவையும் கதிரையும் பிரிக்கிறதுக்கு காசு வெட்டி போடுறேன்னு சொல்லிருக்கான். ஏங்க ரகுராமன் காசை வெட்டி போடுறதுனால என்னங்க புண்ணியம் ஆக போகுது? கார்த்திக் உயிரோட இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம். இப்ப கதிரையும் அந்த பொண்ணையும் பிரிச்சு வைக்கிறதுனால கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? பிரயோஜனம் இல்லாத ஒரு பேச்சு. ரகுராம் பஞ்சாயத்துல சொன்னதை கேட்டு அந்த மாயாவும் ஜானகியும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க ரகுராம் பேசிட்டு போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? தான் பொண்ணு வாழ்க்கைக்காக அந்த ஜானகி என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த மாயாவும் சும்மாவே இருக்க மாட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணாலும் அதனால கண்டிப்பா ரகுராமுக்கு கோபம் வரும். அப்புறம் அந்த வீட்ல பெரிய பிரச்சனை வெடிக்கும். அதுவும் சரிதாம்மா. அந்த ஜானகி தான் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த ரகுராம எதிர்த்து கண்டிப்பா ஏதாவது செய்வா. இங்க பாரு கார்த்திக், கொஞ்ச நாளைக்கு அமைதியா ரூம்லயே இரு. சரி அத்த. வெளியே எங்கேயும் போயிடாத. யார் கண்ணில நீ படக்கூடாது, புரியுதா? திரும்ப திரும்ப சொல்றேனே நினைக்காத. அந்த மாயா தப்பி தவறி உன்னை பார்த்தா கூட அப்புறம் எல்லாமே வீணா போயிடும். அத்த நான் கண்டிப்பா வெளியே போக மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க அத்த. தனா, உன்னை இப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மனசுக்குள் அஞ்சும் ஒரு பறவை, மனக்கதவு திறக்கும் மறுபறவை. எனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது? இந்த சாமி என்ன மட்டும் ஏமா இப்படி தண்டிக்கிறாங்க? நான் அப்படி என்னமா தப்பு பண்ண? ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல. சரி, கிடைச்ச வாழ்க்கைய நிம்மதியா வாழலான்னு பார்த்தா அதுவும் போக போகுது. என்னால இப்படி நீ ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கமா இருக்கீங்களே, இதெல்லாம் எப்பமா சரியாகும்? என்னால எல்லாருக்கும் கஷ்டம். ஏண்டா பிறந்தோட தோணுதுமா? தனா, தனா, எல்லாம் சரியாயிடும்டா. அம்மா நான் இருக்கேன். இங்க பாரு, உனக்கு எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன். உயிரை கொடுத்தாவது உன் வாழ்க்கையை நான் காப்பாத்துறேன். உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்குள்ள என் வாழ்க்கைய முடிஞ்சிடும் போல இருக்கு. தனா, இப்படி எல்லாம் பேசாதடி. இத பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா நான் இருக்கேன். தைரியமா இரு, தைரியமா இரு.
அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? உங்க பேச்ச நான் என்னைக்குமே எதிர்த்து பேசினதே இல்லைண்ணே. அண்ணா நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இது நம்ம தனாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன. நாளைக்கு நீங்க கோவில காசு வெட்டி போடுறப்போ தனாவுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. சிவா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ண அந்த கதிர் நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறது சரின்னு நீ நினைக்கிறியா? இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனோட வாழ்ந்தா என் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா சொல்லு? இந்த இடத்துல நான் ஒரு நல்ல அப்பனா இருக்கிறத விட நல்ல ஒரு மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணா. என் வாழ்க்கையை விட உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. நான் எடுத்திருக்கிற முடிவால உங்களோட கௌரவம், மரியாதை எல்லாமே பாதிக்கும். ஆனா அது எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிச்சிட முடியும். நம்ம பொண்ணு வாழ்க்கை போனா திரும்ப வராதுங்க. அவ கதிர் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். வாங்கம்மா. என்னம்மா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? கதிரை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லங்கய்யா, நான் சரணடைய வந்திருக்கேன். சரணடையவா? எதுக்கு?
கார்த்திக்க கொலை பண்ணது நான் தான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்கய்யா, அவனை நான் தான் அடிச்சு கொன்னேன். என் மருமகன் கதிருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னை கைது பண்ணுங்க. சரிங்கம்மா, அப்படி உட்காருங்க. ஆ. ஹலோ சார், நான் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? கார்த்தியை கொலை பண்ணது நான் தான் சொல்லி ஒரு அம்மா சரணடைஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? யாரு? ரகுராம் ஐயாவோட ஒய்ஃபா சார். ரகுராம் அப்பாவோட ஒய்ஃபா? ஆமாம் சார். நான் உடனே ஸ்டேஷனுக்கு வரேன். சரிங்க சார். குரு, இவன் ஒரு கொலைகாரன். இவர் இந்த கொலையை பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஸ்டேஷனுக்கு வந்து நான் தான் கார்த்திகை கொலை பண்ணேன்னு சரணடைஞ்சிட்டாங்க. யார் கொலை பண்ணிருக்கா? ஜானகி அம்மா அப்பா.